டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் செய்ய இந்தியாவில் சிறப்பான சூழல் உள்ளதாக குறிப்பிட்டார். விண்வெளி, ஏஐ, செமி கண்டக்டர், பாதுகாப்பு, விமானம் போக்குவரத்து என பல துறைகளில் வேலைவாய்ப்பு குவிந்துள்ளதாகவும், இந்தியாவில் தொழில் செய்ய இதுதான் சரியான நேரம் என்றும் உலக முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். முதல்வர் மருந்தகங்களை வரும் 24ஆம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்த மருந்தகங்கள் மூலம் மிக குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். அதன் மூலம் மக்களின் மருத்துவ செலவு வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் 1000 இடங்களில் அரசு மருத்துவமனைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பணவீக்கம் இல்லை என்று கூறிய நிர்மலா சீதாராமன் எந்த கிரகத்தில் வாழ்கிறார் என்று பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, விலையேற்றம் இல்லை என்று நிர்மலா சீதாராமன் பேசியிருந்தார். மேலும் கடந்த யுபிஏ அரசாங்கத்தை காட்டிலும் என்டிஏ அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிரியங்கா காந்தி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த கிரகத்தில் வாழ்கிறார் என்று தெரியவில்லை என்று விமர்சித்துள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதிக்க இபிஎஸ் வழக்கு தொடர்ந்தார். இதனை எதிர்த்து ரவீந்திரநாத், புகழேந்தி மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உட்கட்சி விவகாரம், இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கால் இந்த தீர்ப்பு இபிஎஸ்க்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. இபிஎஸ்க்கு நடைபெற்ற பாராட்டு விழா தொடர்பான அழைப்புதலில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறாததால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிகழ்ச்சியை புறக்கணித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழலில் செங்கோட்டையன் வீட்டிற்கு அவரது ஆதரவாளர்கள் திரண்டு வருகின்றனர். முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக செங்கோட்டையன் வீட்டிற்கு அவர் கேட்காமலேயே ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் செங்கோட்டையன் வீட்டிற்கு தொண்டர்கள் ஏராளமான பேர் வரத் தொடங்கியுள்ளனர். ஜெயலலிதா மறைந்த போது யார் முதல்வர் என்ற பிரச்சனையில் செங்கோட்டையனுக்கு அதிக வாய்ப்பு இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்பு இபிஎஸ்க்கு கைமாறியது. இந்நிலையில் கூட்டணி விவகாரத்தில் இபிஎஸ் கடுமை காட்டுவதால் அவருக்கு பாஜக செங்கோட்டையன் மூலம் செக் வைப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட அணிகளால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. தற்போது புதிதாக உருவெடுக்கும் கட்சிகள் பல்வேறு தரப்பினருக்கும் பதவிகளை வழங்கும் புதிதாக அணிகளை உருவாக்கி வருகின்றன. அதுவே அந்த கட்சிகளுக்கு தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட அணிகள் ஏற்கனவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது குழந்தைகள் அணி என்ற ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தைகளை பரப்புரைக்கு ஈடுபடுத்தக்கூடாது என்று ஏற்கனவே விதிமுறை உள்ளதால் இந்த அணி தமிழக வெற்றிக் கழக தலைமைக்கு தலைவலியை கொடுத்துள்ளது. தென் சென்னையின் அடையாளமாக இருந்து வந்த உதயம் திரையரங்கம் ஒரு நிமிடத்தில் தரைமட்டமான நிலையில் அது தொடர்பான காட்சிகள் வைரலாகி வருகின்றன. 41 ஆண்டுகளாக தென் சென்னையின் அடையாளமாக உதயம் தியேட்டர் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த திரையரங்கம் இன்று ஒரு நிமிடத்தில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வில் 2024ஆம் ஆண்டு சேகரிக்கப்பட்ட தகவலில் 93வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 96வது இடத்திற்கு சரிந்துள்ளது. முதல் 3 இடங்களை டென்மார்க், பின்லாந்து, சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் பெற்றுள்ளன. பாகிஸ்தான் 135வது இடத்தில் உள்ளது. தங்கம் விலையில் தொடர்ந்து ஏற்றம் நிலவி வந்த நிலையில் இன்று சரிவு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 960 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராம் 120 ரூபாய் குறைந்து 7,940 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை எந்தவொரு மாற்றமும் இன்றி 107 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்திய பங்குச்சந்தையில் தொடர்ந்து சரிவு காணப்படுகிறது. இன்று தொடக்க வர்த்தகத்தில் மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் இறக்கத்தில் காணப்பட்டது. தேசிய பங்குச்சந்தையிலும் சரிவு நிலவுகிறது. இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் பல கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.